வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் சரியாக ஒரு ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ண வேணுமென்று நான் காட்ட போகிறேன். ஒரு லைவாக ஒரு டெவாஸ் மார்க்கெட் பிளேஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண வேணுமென்று இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தால் டெவாஸ் உங்களுக்கு ஓகே இருக்கும். நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதே சேம் ஸ்டெப்பையே நீங்கள் அமேசான் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் போன்ற மார்க்கெட் பிளேஸ்களில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட அந்த ப்ராடக்ட்டை ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேருந்து சூஸ் பண்ணி அதோட ப்ரைஸை நாங்கள் அலி எக்ஸ்பிரஸ் அல்லது அலிபாபா ஸோ இது மாதிரியான வெப்சைட்டுகளில் நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ சரியான ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஸோ இந்த வீடியோன்ற கடைசியில் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம் என்னென்னா ஒரு சரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை சரியாக எப்படி ஈஸியாக சூஸ் பண்ணலாம்னு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். நன்றி. ஓகே, இப்போ நாங்கள் என்னென்னா இது டெவாஸ் டேஷ்போர்ட்டுக்குள்ளே நிற்கிறோம். ஸோ இதுதான் டெவாஸ், நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸ். இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு இப்படியான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் சேம் டேஷ்போர்ட் தான் நீங்கள் ஒரு அமேசான் இல்லாட்டிக்கு அந்த ஃப்ளிப்கார்ட் ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்டுகள் எடுத்தாலும் இதே மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அமேசான் இந்தியாவுக்குள்ளே போய் பார்த்தா சேம் தான். ஸோ ஒரு ப்ராடக்ட் அந்த முன்னுக்கு இருக்கிற எல்லாமே ஒரு சம்டைம் ஒரு கேட்டகரி இருக்கும், இல்லாட்டிக்கு ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட் தான் முன்னுக்கு இருக்கும். ஸோ பையஸால் கூட வேண்டப்பட்ட ப்ராடக்ட்டுகள். ஸோ அப்படி பார்க்க ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஒரு டெவாஸை பார்த்தா கூட அமேசான் பார்த்தா கூட சேம் ஸ்டெப் தான். ஸோ நான் இப்போ டெவாஸில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா இது அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட். ஸோ இப்போ நாங்கள் டெவாஸுக்கு போவோம். டெவாஸில் பார்த்திங்கன்னா இப்படி தான் டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக காட்டுற எல்லாமே ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட். அதோட டாப் செல்லிங் மீன்ஸ் நல்லா சேல்ஸ் ஆகின ப்ராடக்ட் தான் டெவாஸில் முன்னுக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி தான் அமேசான்லேயும் சேமாக காட்டும். ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட் தான் அமேசான்லேயும் முன்னுக்கு காட்டும். ஸோ இப்போ நாங்கள் டெவாஸையே ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் முன்னுக்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான ப்ராடக்ட்டுகள் இருக்குது. ஒரு இயர்ஃபோனு கவர்கள். ஸோ இயர்ஃபோன், ஸோ இந்த இயர்ஃபோனை பார்த்திங்கன்னா இது ஹெட்ஃபோன். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 1243 ரூபா டெவாஸில் போட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே அதோட பழைய விலை அவங்க போட்டிருக்கிறாங்க 4900 சம்திங் போட்டிருக்கிறாங்க பழைய விலை. ஸோ அவங்க ஒரு ஆஃபரை கொடுக்குற மாதிரி அவங்க அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தான் ஒரு சேல்ஸ் ஒரு மார்க்கெட்டிங்குக்கு ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் அவங்கள கஸ்டமரை கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் அந்த ப்ராடக்ட் பார்க்க அவங்களோட கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ பார்க்கணும். கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ இங்கே பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒரு ரிவ்யூ இருக்குது. ஸோ 5/5 அப்படியே போட்டிருக்கிறாங்க. அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் இமேஜும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் சரியான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கிறபடியால் தான் கஸ்டமர் 4.7 ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 900 சம்திங் அந்த 900 ரேட்டிங் வந்துருக்கு இந்த ப்ராடக்ட்டில். உண்மையாகவே இது ஒரு ஹை டாப் செல்லிங் ப்ராடக்ட். ஸோ இதே ப்ராடக்ட்டை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ஓகே ஆகிட்டு. ஏனென்றால் சரியான ப்ராடக்ட் சரியான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்பிளோட அவங்களோட இயர்ஃபோன் மாதிரியே அதோட சேப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் செக் பண்ண போகிறோம் அலி எக்ஸ்பிரஸ் அலிபாபா. ஸோ நான் ஏன் அலி எக்ஸ்பிரஸை சொல்ல வேணும்டா ஃபஸ்ட்டாக நாங்கள் அலி எக்ஸ்பிரஸில் என்னவும் செக் பண்ண வேணும். ஏனெண்டா அலி எக்ஸ்பிரஸில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க எத்தனை குவான்டிட்டியான ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 1லேருந்து ஒரு 5 தேவையோ எத்தனையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுதான் அலி எக்ஸ்பிரஸில் இருக்கிற ஒரு நல்ல இது. ஏனெண்டா அதுக்கு டேக்ஸ் ஒன்றும் கட்ட தேவையில்லை, நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் செக் பண்ணிக்க. ஸோ அந்த ப்ராடக்ட் இப்போ ஒரு அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட்டோ இல்லாட்டிக்கு டெவாஸில் இருக்கிற ப்ராடக்ட்டோ எல்லாமே அலி எக்ஸ்பிரஸில் இருக்கும், அலிபாபாவில் இருக்கும். ஒரு 98% ப்ராடக்ட் ஃபுல்லாகவே அங்கே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ப்ராடக்டோட நேமை காப்பி பண்ணுவோம் டெவாஸிலேருந்து. ஸோ அந்த நேமை காப்பி பண்ணி அலி எக்ஸ்பிரஸில் அதை நாங்கள் போட்டு சர்ச் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக அதை சர்ச் பண்ணிக்கே முன்னுக்கு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டுகள் வரும். அது இப்போ பவுண்ட்ஸில் இருக்குது. நாங்கள் கண்ட்ரியை மாற்றணும், ஸ்ரீலங்காவுக்கு மாற்றுவோம். ரெண்டாத்தான் எங்களோட கரன்சியில் அதோட ப்ரைஸ் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதோட விலை திருப்பவும் நாங்கள் அதை சர்ச் பண்ண வேணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 3000, 5000, 3000 ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது.
ஆனால் நாங்கள் டராஸில் பார்த்தோம் எவ்வளவு 1200 சொச்சத்துக்கு இருக்குது. ஸோ அப்படியாண்டா அலி எக்ஸ்பிரஸில் நாங்கள் அந்த ப்ராடக்டை வேண்டவே இல்லாது. ஏனெண்டா விலை ஒப்பிட்ட அளவில் கூடவே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் 1200 டராஸில் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. ஸோ அதே ப்ராடக்ட் அலி எக்ஸ்பிரஸில் 3000 நாங்கள் 3000 வேண்டி நாங்கள் விற்கிறன்றது ஒரு நடக்காத விஷயம். ஸோ அப்படித்தான் ஒரு ப்ராடக்டை செக் பண்ணணும். ஸோ நாங்கள் செகண்டாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதே ப்ராடக்டை நாங்கள் இமேஜை கட் பண்ணி போட போகிறோம். ஏனெண்டா அலி எக்ஸ்பிரஸில் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அந்த இமேஜை நாங்கள் போட்டோம்னா சரியான அந்த சேமான ப்ராடக்டை நாங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் அலிபாபாக்குள்ளே போவோம். ஏன்னா நாங்கள் அங்கேயும் அதை செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அலிபாபாவோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த ப்ராடக்டை சர்ச் பண்ணுவோம். இல்லாட்டிக்கு அந்த இமேஜை கூட நாங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ எங்களோட அது என்ன ப்ராடக்டின் நேம்ன்றது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சம்டைம் இயர்ஃபோன் சர்ச் பண்ணால் எல்லா இயர்ஃபோனும் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதோட ரிலேட்டடான எல்லாமே வரும். இதுலேயும் நாங்கள் அந்த கரன்சி மாற்ற வேண்டியது ஏன்னா எல்லாம் பவுண்ட்ஸில் காட்டி கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணி சேம் ஸ்டெப் தான். ஸோ கண்ட்ரி நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இந்தியாவை சர்ச் பண்ணினா இந்தியன் ரூபியில் வேணும், ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்காவில் வேணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா அதே ப்ராடக்ட் நாங்கள் அந்த நேமை போட்டு பார்க்க அதோட விலையல் ஓகே இப்போ செக் பண்ணுவோம். ஸோ அதோட விலையில் பார்த்திங்கன்னா 1500 1050 ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ 1054 ஸோ 1500 1054 ஸோ இப்படி 1050 1000 ரூபாய் இருந்தாலே நாங்கள் அதை இம்போர்ட் பண்ணிடலாம். ஏனெண்டா இப்போ 1000 ரூபா தான் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். இப்போ சைனாவில் இருக்குண்டா நாங்கள் அதை ஸ்ரீலங்காவுக்கு இம்போர்ட் பண்ணிக்க அதோட ப்ரைஸ் டபுள் ஆகலாம். ஸோ அதோட ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் கவனிக்கணும். ஸோ இதே ப்ராடக்டை நாங்கள் இப்போ சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ண வேணுமெண்டா அது கஷ்டம். ஏன்டா அது நார்மலாக சைனாலேயே அதோட விலை கூடவாக தான் இருக்குது. ஸோ இப்போ அலிபாபான்றது ஒரு சைனா ஒரு B2B வெப்சைட் தான். ஸோ அதால் இந்த ப்ராடக்டை பாருங்கள், இது 564 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ ஆனால் அது சில சேமண்ட் இல்லை. ஸோ அதுக்கும் இதுக்கும் கணக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் சேமாக தான் வேண்டாம். ஏனெண்டா ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டை தான் நாங்கள் டார்கெட் பண்ண போடுறோம். ஸோ சில டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட நாங்கள் அது வேண்டக்கூடாது. என்னென்னா அது ஃப்யூச்சரில் ஒரு குவாலிட்டி இஷ்யூவை கொண்டது. ஸோ அதால் நாங்கள் சரியான சேமான ப்ராடக்டை தான் நாங்கள் சைனாவில் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதோட இமேஜை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த சரியான அந்த ஃபோட்டோவை போட்டால் தான் அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு சரியான ப்ராடக்ட் வேணுமென்றதால் அதோட இமேஜை க்ராப் பண்ணி நான் இதில் அலிபாபாவில் நான் போட போவேன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா அதே இப்போ சேம் ப்ராடக்ட் வருது பாருங்க. சேம் ப்ராடக்டோட ப்ரைஸை பார்த்திங்கன்னாலே 3700. ஸோ இதை பார்த்திங்கன்னா 670லேருந்து 971 இருக்குது. ஆனாலும் சில டிஃப்ரெண்ட் அந்த மேலே இருக்கிற அந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதால் இந்த ப்ராடக்ட்ன்றது நான் நினைக்கல, இது இப்படியான ப்ராடக்ட்டை நாங்கள் எடுக்கல. அது என்னென்னா நார்மலாகவே அதோட விலை 800 ரூபாய்க்கு இருந்தால் கூட நாங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கி 1200க்கு மேலே தான் அதோட டோட்டல் காஸ்ட் வேணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதான் அந்த சேமான ப்ராடக்ட். இதோட விலையை பார்த்திங்கன்னா அலிபாபாலே 1300 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ 1300 ரூபாய்க்கு இருந்தால் நாங்கள் அதை இம்போர்ட் பண்ணி விற்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. ஸோ இப்படியான ப்ராடக்ட்டை நாங்கள் அவாய்ட் பண்ணணும் கட்டாயம். ஸோ பிஸ்னஸ் செய்ய நீங்கள் கட்டாயம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராடக்டையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு தான் போகணும். ஸோ எடுத்த பீச்சுக்கு இந்த இயர்ஃபோனை நான் இம்போர்ட் பண்ண போவேன் 10,000 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணினா விற்காது. என்னென்னா ஆல்ரெடி அதே ப்ராடக்ட்டை ஒருத்தன் 1200 1000 ரூபாய்க்கு விற்பேன். ஸோ அதுதான் நாங்கள் கவனிக்க போகணும். இப்போ நாங்கள் இந்த ப்ராடக்ட்டு எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ இதை நாங்கள் விட்டுட்டு அடுத்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் போவோம். திருப்ப நாங்கள் டராஸோட டேஷ்போர்ட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டு அதுக்கு அந்த டாப் செல்லிங் ப்ராடக்ட்டில் இருக்குது, அதில் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதோட விலை 2299 இருக்குது அதோட விலை. ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ 2299க்கு விற்கிறாங்க. நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ இதோட நேமையும் நாங்கள் சர்ச் பண்ணுவோம். நார்மலாக அந்த நேமை போட்டால் வராது. என்னென்னா எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்டு அதோட இப்போ ஹேண்ட் கிரிப்பண்டு அப்படின்னா அதோட ரிலேட்டடான ப்ராடக்ட் வரும். ஸோ அதால் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா எப்போவும் அந்த இமேஜை நாங்கள் போட்டோம்னா சேம் ப்ராடக்டே எங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ்லேயோ அலிபாபாலேயோ ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அந்த இமேஜை நாங்கள் கட் பண்ணிவிட்டு
சர்வ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அலி எக்ஸ்பிரஸில் போடுவோம். அது ஜஸ்ட் நீங்கள் அதில் அந்த இமேஜுக்கு அப்லோட் பண்ணி விட்டாலே சரி. அது ஒரு சின்ன ஸ்டெப். ஸோ அப்லோட் பண்ணினா சேம் ப்ராடக்ட் வந்துட்டுது பாருங்கள். ஸோ சேம் ப்ராடக்ட் அதோட விலையை நாங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 12,000 11,000 ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ முந்தைய ஒரு காலத்தில் அலி எக்ஸ்பிரஸில் டெராஸை விட மலிவாக இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா டேக்ஸ் கூட்டிட்டாங்க ஸ்ரீலங்காவில் டேக்ஸுகள். ஸோ அதால் இப்போ அலி எக்ஸ்பிரஸில் நீங்கள் வேண்டினா கூட டேக்ஸ் நீங்கள் பே பண்ணி தான் எடுக்க வேண்டி வரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே அலி எக்ஸ்பிரஸ் அட் ஆகிடும். ஸோ அதால் இப்போ ப்ரைஸுகள் கூடவே இருக்குது. ஸோ இப்போ அலிபாபாவில் அதை போட்டோம்னு பார்த்தா 940 ஸ்டார்ட் ஆகுது. 860 900 இந்த செல்லர் நல்ல செல்லர். ஸோ இவர்கிட்ட 942. இது எல்லாமே ஒவ்வொரு செல்லர்ஸ். அதான் நான் முதல் சொன்னமா உங்களுக்கு எத்தனையோ 1000 சப்ளையர் இருக்கிறாங்க. ஸோ அதில் சரியான சப்ளையரை செலக்ட் பண்ணது தான் எங்களோட வேலை. சரியான ப்ரைஸில் சரியான குவாலிட்டியான சப்ளையரை நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா 2299க்கு டெராஸில் சேல்ஸ் பண்ணினா ஸோ கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ பார்த்தா நல்ல ஹை லெவல் ரிவ்யூவாக இருக்குது. ஸோ எல்லாருமே 5 ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4.9 பாயிண்ட். ஸோ அந்த ரேஞ்சில் அவங்களோட ஃபீட்பேக் இருக்காண்டா அது உண்மையாகவே ஒரு சக்ஸஸ் ரேட் தான். 123 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ இது 2299க்கு விற்கிறார். ஸோ அப்படி விற்று கூட அவருக்கு நல்ல ரேட் வந்திருக்கு. ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இதை நாங்கள் அலிபாபாவில் கட்டாயம் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னாண்டா அதோட விலைன்றது எங்களுக்கு அலிபாபாவில் ஓகேயாக இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் 2899க்கு டெராஸில் விற்கலாம். ஆனால் அலிபாபாவில் அதோட விலை 775. ஸோ டபுள் மடங்குக்கும் குறைவு. இப்போ 2802 1000 ரூபாயை விட குறைவாக தான் இருக்குது. ஸோ 775 இந்த சப்ளையர். ஸோ இதை நாங்கள் இம்போர்ட் பண்ணினா கூட இதில் அந்த சப்ளையருங்களுக்கு சரியாக ஒரு இப்போ அவர்கிட்ட எம்ஓக்யூ பார்த்திங்கன்னா 99 பீஸ். ஸோ நாங்கள் கதைக்கலாம். நாங்கள் சப்ளையரோட கதைச்சி ஒரு 20 பீஸ் வேண்டுறோம். எங்களுக்கு குறைச்சி தாங்க வேண்ட மாதிரி கதைச்சா சம்டைம் அவர் 20 பீஸோ 10 பீஸுக்கு ஓகேண்டா நாங்கள் அதை இம்போர்ட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ 775 அதோட இம்போர்ட் சார்ஜை நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஷிப்பிங் ஏஜென்சியை கண்டக்ட் பண்ணி ஸோ இந்த ப்ராடக்ட் ஸோ இத்தனை எம்ஓக்யூ இந்த குவாலிட்டி இந்த மெட்டீரியல் எல்லாம் இருக்குது அந்த ப்ராடக்ட். ஸோ அதில் சென்ட் பண்ணினா அவங்க உங்களுக்கான ஒரு எஸ்டிமேட் தருவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக ஒரு 1500 1700 தான் டோட்டல் காஸ்ட் முடியுமெண்டா கட்டாயம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணி ஒரு இப்போ ஆல்ரெடி அந்த சப்ளையர் 2200 விற்கிறானுண்டா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1900 1950 விற்றா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு பிஸ்னஸும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு ப்ராடக்டையும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு சரியான ப்ராடக்ட். இனி நீங்கள் இதில் என்னத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா சரியான சப்ளையரை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அலிபாபாவிலேயே நீங்கள் லைவாகவே நீங்கள் ஒவ்வொரு சப்ளையரோடையும் நீங்கள் கதைக்கலாம். ஸோ இத்தனை எம்ஓக்யூ எங்களுக்கு ஆஃபர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விடயங்கள். ஸோ இதோட குவாலிட்டி என்ன மெட்டீரியல் ஸோ எல்லாமே நீங்கள் அவங்களோட செக் பண்ணலாம். ஸோ 24 hours அவங்க உங்களுக்கான ரிப்ளையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போவோம். ஸோ இப்போ ஏராளமான ப்ராடக்ட் இருக்குது அந்த கட்டுக்கு. அதோட அந்த 6 பேக் ஸோ இதெல்லாம் ஒரு நேரம் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்டாக இருந்தது. பட் இப்போ அவ்வளவு பெருசாக மூவிங் இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ முன்னுக்கு இருக்கிற ப்ராடக்டில் உங்களுக்கு ஒரு பார்க்க தெரியும் எந்த ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்காண்டு நீங்கள் சும்மா பார்த்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட். ஸோ இது உண்மையாகவே நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இது நான் கூட இது ஒரு காலத்தில் சேல்ஸ் பண்ணினேன் இந்த ப்ராடக்ட். உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா 1175க்கு விலைக்கு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரேட்டிங்கும் உண்மையாகவே நல்லாவே இருக்குது. 430 பேர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட்டிங் பண்ணினது எல்லாமே பையஸ் அண்ட் இல்லை. ஸோ உண்மையான பையஸ் அப்படியும் ஒரு 1000 1500 பையஸ் இருப்பாங்க. ஸோ அதில் இப்போ எல்லா கஸ்டமரும் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இதில் 450 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்கண்டா உண்மையான அது இந்த பையர்ஸ் அப்படியும் ஒரு 1000 1500 பேர் வேண்டியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு 100 ரூபா வச்சா கூடி 1000 ப்ராடக்ட் விற்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் அலி எக்ஸ்பிரஸில் செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணினா
AliExpressல இப்போ உண்மையாகவே எல்லாமே ஒரு ஹை ப்ரைஸாகவே இருக்குது. ஸோ நாங்கள் AliExpressை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏனெண்டா AliExpressை ஜஸ்ட் ஒரு செக்கிங்குக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும். ஸோ சம்டைம் ஒரு சில ப்ராடக்ட்டுகள் எங்களுக்கு மலிவாக இருந்தால் நாங்கள் AliExpressை யூஸ் பண்ணி ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எந்த ஒரு ஷிப்பிங் ஏஜென்சியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நாங்கள் அலிபாபாவில் தான் சரியான ஒரு ஹோல்சேல் சப்ளையில் ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே நாங்கள் அதோட இமேஜை போட்டோம்டா இங்கே பார்த்திங்கண்டா அதோட ப்ரைஸ் 986. ஒரு சப்ளையர் இருக்கிறாங்க 244 ரூபாய்க்கு கொடுக்குறேன், அந்த மேலேயே இருக்குது. ஸோ அந்த சப்ளையரை ஒருக்கா கிளிக் பண்ணி பார்ப்போம். இது நல்ல ரிவ்யூவோடு இருக்கிற சப்ளையர், 5 பாயிண்ட் ரிவ்யூ இருக்குது. சேம் ப்ராடக்ட், அதே ப்ராடக்ட் தான். ஆனால் அந்த ப்ரைஸை பாருங்கள், உண்மையாகவே அது ஒரு 200 சம்திங். ஸோ 200 சொச்சத்துக்கு இருக்குது இந்த ப்ராடக்ட். அப்படி இந்த ப்ராடக்டை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஏனெண்டா ஆல்ரெடி டராஸில் 1100 ரூபாய்க்கு விற்று தான் அவங்க 500 சொச்சம் ரிவ்யூ எடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த ப்ராடக்டை 200 ரூபாய்க்கு எடுத்தால் கூட அதோட ஷிப்பிங் ஆட் பண்ணினா ஒரு ஜஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்குள்ள 500 600 சரி ஒரு 700 எங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகினா கூட நாங்கள் ஒரு 950க்கு விற்க கூட எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாபம் பெறும், ஒரு 100 லாபம் பெறும். ஸோ அப்படி தான் நாங்கள் ப்ராடக்டை ஆன்லைனில் டார்கெட் பண்ணணும். ஸோ அதிக விலையை வச்சுட்டு நாங்கள் விற்கிறத பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கம்பெட்டிட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட்டு டராஸிலேயே பேர் விற்பாங்க. ஸோ அவங்களோட கம்பெட்டிட்டர் பண்ணிவிட்டு நாங்கள் சரியான ப்ரைஸை சூஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட் உண்மையாகவே எங்களுக்கு நல்ல சேல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராடக்ட், ஏன்டா கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ நல்லாவே இருக்குது. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் சரியாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்க கஸ்டமர்கிட்ட ரிவ்யூன்றது கட்டாயம் பார்க்க வேண்டிய விடயம். ஸோ ரிவ்யூ எங்களுக்கு சரியாக இருந்தது, எங்களுக்கு கஸ்டமர் நல்ல ரிவ்யூ தந்தால் அந்த ப்ராடக்ட் நாங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட விலையை பார்த்தீங்கன்னா 244 ரூபா. நீங்கள் 2 பீஸ்லேருந்து வேண்டலாம். ஸோ பார்த்திங்கன்னா அதில் கீழே இருக்குது அந்த 244 ரூபா 2 பீஸ்லேருந்து அவங்கள்ட்ட MOQ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உண்மையாகவே அது ஒரு நல்ல சப்ளையர். ஸோ நீங்கள் ஒரு கடைசி ஒரு 10 பீஸை வேண்டி கூட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண போதுங்கண்டா குறைஞ்சது நீங்கள் 0.1 CBM இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 20-50 ப்ராடக்டை நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு ஷிப்பிங் ஏஜென்ஸை சரியாக கண்டக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 1-2 ப்ராடக்ட்டுக்காண்டி நீங்கள் இவ்வளவு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு குறைஞ்சதோ 20 ப்ராடக்ட் இருந்தால் தான் ஜஸ்ட் ஒரு இம்போர்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நாளைக்கு அது ஆர்டர் வருமெண்டா உண்மையாகவே அந்த 20 பீஸ்ன்றது பத்தாது. ஸோ அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் பெரிய பெரிய ஆர்டரை செய்யலாம். ஸோ இது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்டை நான் உங்களுக்கு தரேன். ஸோ உங்களுக்கு இதிலேருந்து நல்ல ஐடியா எடுத்துருப்பீங்க நீங்கள். ஸோ டராஸில் என்ன விலைக்கு விற்கிறாங்க, ஸோ இதே ஸ்டெப் தான் அமேசான் எடுத்தால் கூட. ஸோ அமேசானில் என்ன விலைக்கு விற்கிறாங்க அதை நாங்கள் அலிபாபாவில் செக் பண்ணி அலிபாபாவிலேருந்து நாங்கள் ஒரு இந்தியாவில் எடுத்து இந்தியாவில் அமேசானில் நாங்கள் சேல்ஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பாக கொண்டு போகலாம். ஸோ அமேசான் அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அதில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விடயங்களும் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். எல்லாம் ஒரு பிஸ்னஸ் செய்தாண்டா உங்களுக்கு கட்டாயம் போது சரியான ப்ராடக்ட் இருக்கணும். சரியான ப்ராடக்ட் எடுத்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்லேயே நீங்கள் கட்டாயம் நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நான் டராஸில் ஒரு 3 இயர்ஸுக்கு முதல் நல்ல ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட் நான் குறைஞ்சது ஒரு 1000 பீஸுக்கிட்ட சேல்ஸ் பண்ணினேன். உண்மையாகவே அப்படி ஒரு சரியான ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேல்ஸ் கட்டாயம் ஒரு நல்ல சேல்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு 10 ப்ராடக்டை நீங்கள் ஒரு சரியான 10 ப்ராடக்டை சூஸ் பண்ணினா உங்களோட சேல்ஸை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு ஹை ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்டா ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒரு 100 ரூபாய் லாபம் வச்சா கூடி நீங்கள் ஒரு 10 வெரைட்டியான ப்ராடக்ட் அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பெட்டர். ஸோ அதான் நான் சொல்கிறேன், ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டைமை ஒதுக்குங்கோ. சரியான ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ சரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணினா தான் அடுத்தடுத்த சேல்ஸ் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சரியான விலையில் சரியான ப்ராடக்ட்டை எடுத்தால் அடுத்த கட்டம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யக்க உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்ல மூவிங்காக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் லாபம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஈஸியாக ஒரு சரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை AliExpress அலிபாபாவில் என்ன மாதிரி செக் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி அவங்களோட ப்ரைஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு 3 ப்ராடக்டை காட்டியிருக்கிறேன். இப்படி தான் ஒரு ப்ராடக்டை நீங்கள் சரியாக சூஸ் பண்ண வேணும். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி.